ஹாய் guys, நான் வர்ஷா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் வந்து பர்ஃபெக்டாக ஆல்ரைட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அகெயின் ஐ எம் வெரி பிக் சாரி டு யூ. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் போன வாரம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதுக்காகவே நான் ரொம்ப உங்கள் எல்லாத்தையுமே சாரி கேட்டுக்கிறேன் கேண்டீஸ். ஸோ இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக வீடியோஸ் கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணுறேன் கேண்டீஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டோட நான் வந்து வந்திருக்கேன். ஸோ நம்ம கேண்டிஸ் நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அங்கங்க நடந்த இன்சிடென்ட்டை சொல்றீங்க சிஸ்டர், ஓகே. பட் வி வாண்ட் ரியல் லைஃப் இன்சிடென்ட். எங்களுக்கு ரியல் லைஃப் இன்சிடென்ட் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்காக ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட் இது பண்ணும்போது உங்களோட ஆக்சுவலி கன்வே பண்ணணும்னு பார்த்தேன். ஸோ இந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இவங்க இருக்காங்க, அது எப்படி சொல்றது, பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே எனக்கு இந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட் அப்லோட் பண்ணும்போது, அப்புறம் ஹாரர் ஓரியன்டாக அப்லோட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த இன்சிடென்ட்டை எடுக்கும்போது நிறைய தடை வந்துச்சு, அதெல்லாம் மீறி தான் நாங்கள் இன்சிடென்ட்லாம் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி எனக்கும் வந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு பின்னாடி வந்து ஷேர் பண்ணுறேன் என்னன்றதை. ஸோ ஃபஸ்ட்டே சொன்னால் அது அப்செட் ஆயிருவீங்க. ஸோ நோ ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. வெல்கம் டு அவர் சேனல் கேண்டில் வித் ஹாரர். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரியல் லைஃப் இன்சிடென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இன்சிடென்ட்டை எனக்கு வந்து மெயிலில் தான் வந்துருந்துச்சு. இந்த இன்சிடென்ட்டை எனக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், அவங்களோட நேம் விஸ்வா. விஸ்வா வந்துட்டு பார்த்தீங்கன்னா மதுரை சேர்ந்தவர். மதுரையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து அவர் வந்து 10th வரையுமே வந்து அவர் வந்து இங்கே தான் படிச்சிருக்காரு. எங்க பிறந்தது வந்து நம்ம மதுரை தான். பட் வந்து அவர் 6th வந்து 10th வரையும் பார்த்தீங்கன்னா சென்னையில படிச்சிருந்திருக்காரு. அண்ட் சென்னையில இருந்து 11th 12th வந்து திரும்பவுமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து மதுரையில வந்து படிக்கலான்னு போயிருக்காரு. பட் அவங்க அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்ச ஒரே காரணத்தினால சென்னையில இருந்து அதுக்கு பக்கத்துல உள்ள ஒரு கிராமம், சென்னைக்கு பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கா, அந்த அவர் வந்து எதையுமே வந்து பர்டிகுலரா மென்ஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால நான் வந்து லொக்கேஷனோ எதுவுமே நான் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? அந்த மாதிரி சென்னையில இருந்து இது பண்ணி அருப்புக்கோட்டை இருக்குது இல்லைங்களா, அந்த அருப்புக்கோட்டையில அவங்க அப்பா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும் போது அவருமே வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அவருக்கு நடந்த ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட், அதாவது வந்து அவங்க ஃபேமிலி வந்து ஃபேஸ் பண்ணி தப்பிச்சோம் பொழைச்சோம் உயிர் பொழைச்சா போதுண்டா அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி வந்து அப்படியே போட்டு ஒரு அலக்கழிச்சு அந்த வீட்டை விட்டு அனுப்பின ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் கதையெல்லாம் ஒரு சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த இன்சிடென்ட் நமக்கு ஷேர் பண்ணவங்க பேர் விஸ்வா. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். விஸ்வா இவருக்கு வந்து ஒரு அம்மா அப்பா அண்ட் இவருக்கு வந்து ஒரு அக்கா, தீபிகான்ற பேர்ல ஒரு அக்காவும் இருந்திருக்காங்க. இவங்க அப்பா பேர் வந்து சுப்பிரமணியன், அம்மா பேர் வந்து கார்த்திகா. நான் அம்மா அப்பா 2 குழந்தைகளோட ஃபேமிலி வந்து ரொம்ப ஜாலியாக தான் நிம்மதியாக தான் போயிட்டு இருந்திருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதுரையில இருந்து அருப்புக்கோட்டைக்கு, மதுரையில ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு அவர். இவருக்கு விஸ்வா வந்து அப்ப 4th 3rd படிச்சுட்டு இருந்திருக்காரு. அவங்க அப்பா வந்து மதுரையில இருந்து அருப்புக்கோட்டைக்கு அவங்க அப்பாவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு. அந்த அருப்புக்கோட்டையில டிரான்ஸ்ஃபர் கிடைச்ச உடனே அவர் வந்து ஷிஃப்ட் ஆகி மேல் வந்து அவங்க அப்பா வந்து சின்ன வயசுல இருந்து கிராமத்திலே வளர்ந்த ஒரு நபரா. அவரோட கிராமம் வந்து பாத்தீங்கன்னா பரமக்குடி பக்கத்துல ஏதோ ஒரு கிராமம் சொன்னாரு. அண்ட் அந்த மாதிரி கிராமத்துல இருக்கிறதால அவங்க அப்பாவுக்கு கிராமத்துடைய அந்த இது எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்குமா. ஸோ அந்த மாதிரி வாழலாம்னு சொல்லிட்டு அவருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சது பிளஸ் இது அவரோட விஷயம் ரெண்டுமே சேர்த்து டபுள் ஜாக் பட் விஷயம் அப்பாவுக்கு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்கிருந்து அப்படியே மூவ் ஆகி நம்ம சொன்ன அருப்புக்கோட்டைக்கு அவங்க வந்து வந்திருக்காங்க அவசரமா. இதுல அவங்க என்ன ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, அருப்புக்கோட்டையில வந்து புரோக்கர் மூலியமா தான் வீடு பார்த்திருக்காங்க. புரோக்கர் மூலியமா வீடு பார்த்தப்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு வந்து வீடு கிடைக்குது, ரெண்டலுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பார்த்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த வீட்டை பார்க்கும்போதுமே அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட தடங்கலாங்க. அதாவது லைக் பாத்தீங்கன்னா அந்த வீடை பத்தி பேசினாங்க அப்படின்னாலே அவங்க ஃபேமிலியில யாருக்காவது ரத்த காயம் நடக்கிறது, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்பவுமே அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டை பத்தி அந்த ஏரியாவுக்கு போய் இப்போ வீடை பார்க்கலாம் அப்படின்னு போனோம்னாலே அந்த ஏரியாவில் உள்ளவங்க இவன் எதுக்கு இந்த வீட்டை வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஒரு மாதிரி வினோதமா பாக்குறது. அதுக்கப்புறம் வந்து கெட்ட அந்த வீடை பத்தி பேச்சு எடுத்தாலே ஏதாவது ஒண்ணு அவங்க வீட்டுல மனுஷமா நடக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து விஸ்வாவோட அம்மா கார்த்திகா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏங்க எனக்கு இது வந்து சரியா படலைங்க, நம்ம வேற வீடு பாத்துக்கலாம் சாரி அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூடநம்பிக்கை ஆன்மா
பேய் எல்லாமே வந்து ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் தாங்க இவங்க. அவர் சாமி பக்தி இருக்கக்கூடியவர். பட் பேய் எல்லாமே வந்து பொய் அப்படின்னு சொல்லி நம்பக்கூடிய ஒரு நபர் தான் பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ போய் அந்த வீட்டுல வந்து பால் காய்ச்சலாம்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா, வீட்டுல இருந்து ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணும்போது இது வந்து ஃபர்னிஷ்ட் அபார்ட்மெண்ட் கிடையாது. ஃபர்னிஷ்டு அபார்ட்மெண்ட்னே சொல்ல முடியாது. இது வந்து ஒரு கிராமத்து வீடு மாதிரி. அபார்ட்மெண்ட் கிராமத்து வீடு மாதிரி. அப்போ அந்த கிராமத்து வீட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் வந்து எப்பவுமே விசாரிப்பாங்கல்ல, இவங்க அப்பா வந்து ஒரு பேக்கரியில டீ சாப்பிட்டுட்டு ஏன் அந்த வீட்டை பார்த்தா எல்லாரும் எங்களை ஒரு மாதிரி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்ப கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வீட்டுல வந்து பேய் இருக்குங்க, இந்த வீட்டுல வந்தவங்க யாருமே ஒரு வாரத்துக்கு மேல இங்க இருந்ததே இல்லை, வந்தவங்க எல்லாருமே தப்பிச்சோம் பொழைச்சோம் தான் ஓடி போயிருக்காங்களே தவிர யாருமே இந்த வீடு வந்து நிரந்தரமா வாழ விட்டது கிடையாதுங்க. மேலும் நைட் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சொன்னோனே இவங்க அப்பா வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் இவங்க ஏதோ பைத்தியக்காரங்கடா கிராமத்துக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஏதோ நினைச்சிட்டு விட்டுட்டாருங்க. ஸோ அந்த மாதிரி விட்டுட்டு ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல அதெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஷிஃப்ட் பண்ணிட்டு மறுநாள் வந்து வீடு வந்து பால் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. வீடு வந்து பால் காய்ச்ச வரும்போதே இப்பயே வந்து அவங்க கொஞ்சம் உஷாரா இருந்தாங்கன்னா பிரச்சனை வந்திருக்காரு. என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வீடு பால் காய்ச்சுறாங்க. வீடு வந்து பால் காய்ச்சும் போது பால் காய்ச்சும் போது நான் வந்து இந்த போட்டோஸ் எல்லாமே செட் பண்ணுவோம் இல்லையா, சாமி போட்டோஸ் எல்லாம் பூஜை ரூம்ல செட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சாமி ரூம்ல வந்து பூஜை ரூம் செட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல ஒரு சாமி சிவன் சாரி சிவனோட போட்டோ வந்து மாட்டிட்டு இருக்காங்க. அப்ப சிவனோட போட்டோ மாட்டி இருக்கும் போது இவங்க பால் காய்ச்சவங்க மிஸ்ஸஸ் வந்து போறாங்க. போகும்போதே பாத்தீங்கன்னா அந்த போட்டோ வந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சுங்க. ஃபர்ஸ்ட் அபசகுனம். அவங்க ஒய்ஃபுக்கு வந்து மனசே சரியில்லை, ஏன்டா அந்த வீட்டுல இருக்கும் அப்படின்ற மாதிரி. அண்ட் பக்கத்துல பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று இருந்திருக்குங்க. அதாவது பெட்ரூம் சொல்ல முடியாது, உள்ள ஒரு ரூம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து கிராமத்து வீடு, நீங்க அப்படிதான் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு ரூம் வந்துருக்குங்க. அந்த பக்கத்துல உள்ள ரூம்ல வந்து போய் பாத்தீங்கன்னா புறா வந்து வீடு கட்டி இருக்குங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம இந்து சாஸ்திரப்படி புறா வந்து எந்த இடத்துல வீடு கட்டக்கூடாது, ஐ மீன் கூடு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை பார்த்தாலே எங்க மிஸ்ஸஸ் வந்து ரொம்ப ஒரு இதாயிருச்சு. சோ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைங்க. அப்படின்னும் போது பால் எல்லாம் நல்லபடியா காய்ச்சிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்க. மறுநாள் காலையில இருந்து தான் இவங்க குடும்பத்துல அமானுஷ்யமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சுங்க. ஒன் பை ஒன் இன்சிடென்டா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மறுநாள் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இவங்களோட இவர் வந்து ஒர்க்குக்கு போயிடுவாரு. மிஸ்ஸஸ் வந்து வீட்டுல இருந்துட்டு பக்கத்துல இருக்க ரைஸ் மில்ல போயிட்டு நான் மாவு அரைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. இவங்களோட குழந்தைங்க இன்னும் விஸ்வா வந்து பொறுத்து, விஸ்வாவோட அக்கா வந்து 5th 1 இயர் தான் டிஃபரன்ஸ் ரெண்டு பேரும் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது 4 மணிக்கு வந்துருவாங்க. நாங்க 2 பேரும் 4 மணி 4:30 மணிக்கு வந்துருவாங்க. அப்படி வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா இவங்க அம்மா வந்து வீட்டுல வச்சுட்டு தம்பி அக்காட சொல்றாங்க, அதிபி கிட்ட இந்த மாதிரிப்பா நீங்க தம்பியை பாத்துக்கோங்க, நான் வந்து என்னன்றதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரைஸ் மில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு கிளம்பிருக்காங்க. அப்படி கிளம்பிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்க 2 குழந்தைகளும் பாத்தீங்கன்னா வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்குங்க. எது அந்த அந்த டிவி வந்து எப்படி செட் பண்ணிருக்காங்கன்னா அந்த புறா கூடு கட்டி இருந்துச்சு இல்லைங்களா, அந்த ரூம்ல தான் பாத்தீங்கன்னா டிவி வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள. குழந்தைங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த கதவு இருக்குது இல்லைங்களா, அந்த ரூமோட கதவு டப்புன்னு அடைச்சிருக்குதுங்க. அடைச்ச உடனே இது என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த உள்ள உள்ள சின்ன ரூம் பக்கத்துல ஒரு ரெஸ்ட் ரூம் இருந்திருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா விஸ்வா வந்து ரெஸ்ட் ரூம்குள்ள போயிருக்காரு. ரெஸ்ட் ரூம்ல போனா இவங்க தீபிகா வந்து அதை பாக்கல. இவன் தான் தம்பி தான் வந்து விளையாடுறான் போல, டே விஸ்வா வெளியில வாடா, என்னடா இருந்த கதை உள்ள இருந்து பூட்டி வச்ச அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அவங்க வந்து தட்டிட்டே இருக்க ஒரு கட்டத்துல கேட்க, விஸ்வா விளையாடாத விளையாடாதன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்படி சொல்லும் போது ஒரு கட்டத்துக்கு மேல என்னதான் பண்றான்னு போய் கதவை போய் அவங்க திறக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா வெளித்தாப்பால் போட்டிருக்கு கதவு. சரி விஸ்வா தொறடா தொறடா அப்புறம் அம்மாட்ட சொல்லிடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கத்துறாங்க. அப்படி கத்துன உடனே அவங்களுக்கு பெரிய ஷாக் அந்த இடத்துல. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ரூம்குள்ள ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல, விஸ்வா வந்து அந்த ரெஸ்ட் ரூம்குள்ள இருந்து வெளியில வர்றாரு. ஏக்கா என் கால் லூஸ் மாதிரி கத்திட்டு இருக்க, என்னக்கா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்க அக்காவுக்கு செம்ம ஷாக்குங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இவங்க 2 பேர் தவிர யாருமே இல்ல. அப்பா வந்து ஒர்க்குக்கு போயிருக்காரு, அம்மா வந்து ரைஸ் மில் போயிட்டாங்க. அப்ப யாரு வெளியில டோரை வந்து லாக் பண்ணிருக்க முடியும்? இத பார்த்த உடனே அவங்க அக்கா வந்து எப்படி சொல்றதுன்னா பக்கத்துல தம்பி பயந்துருவானே அப்படின்ட்டு பேசாம ஒரு மாதிரி எப்படி சொல்றது, எப்படியோ கடவுளே அம்மா வந்துடணும் வந்துடணும்னு சொல்லிட்டு தம்பியை பக்கத்துல கூப்பிட்டு தம்பியை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே பக்கத்துல வந்து உட்காந்து டீ பார்த்துட்டே இருந்திருக்காங்க. டீ பாட்டே இருந்தோடனே பாத்தீங்கன்னா அம்மாவும் ரைஸ் மில் போன அம்மா வந்து வந்துட்டாங்க. ரைஸ் மில் போன அம்மா வந்து வந்துட்டு வெளியில கதவை இது பண்ணிட்டு அம்மாவுக்கும் சரியான ஷாக்கு. ஏன்னா வீட்டுல நம்மளும் வெளில போயிட்டோம், வீட்டுக்காரரும் வெளில போயிட்டாரு. இவங்க 2 பேரும் உள்ள இருக்காங்க. ஜன்னல் வழியா பாத்துட்டாங்க அவங்க 2 பேரும் உள்ள இருக்காங்கன்னு. எப்படி யாரு வெளியில போட்டிருக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது தீபிகாட்ட போய் கேக்குறாங்க அவங்க அம்மா, என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு இருக்கும்போது அவங்க வந்து தீபிகா வந்து அம்மா பயந்துப்பாங்க அப்படின்னு, அதாவது அந்த வயசுலயே 5th 6th படிக்கிற வயசுலயே வந்து அவ்வளவு ஒரு நாலேஜோட இருந்திருக்காங்க. அம்மா வந்து பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் நம்ம பக்கத்து வீட்டுல நாங்கெல்லாம்
விளையாண்டுட்டு இருந்தோம், பக்கத்து வீட்டுல உள்ள பிள்ளைங்க எல்லாம் வந்து விளையாண்டுச்சு அப்படின்னு சொன்னேன். ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகாக்கு வந்து மன சாட்டிஸ்ஃபைட் ஆகலைங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா அங்க இருந்து பக்கத்து வீட்டுல யாருமே இந்த வீட்டுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க எல்லாம் சொல்லுவாங்க இது ஒரு பேய் வீடுன்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அப்படி உள்ளவங்க எப்படிங்க வந்து இந்த வீட்டுல இது பண்ணுவாங்க. சோ இத பார்த்த உடனே தீபிகா அவங்க அம்மா கார்த்திகாக்கு மனசுல ஏதோ உறுத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. இதே உறுத்த ஆரம்பிச்சுட்டு சரி பிள்ளைங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இங்க இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வீட்டுல போயிட்டு குழந்தைங்க 2 பேருமே டியூஷன் படிப்பாங்களாம். சோ அந்த மாதிரி அவங்க 2 பேரும் டியூஷன் படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிளப்பி விட்டுட்டாங்க. சாயங்காலம் அவங்க கணவர் வீட்டுக்கு வர்றது 8 மணிக்கு மேலதான் வருவாரு. பட் சாயங்காலம் 6 மணி சூரியன் மறையுது. 6 மணி அவங்க வந்து தீபிகா அவங்க சாரி கார்த்திகா வந்து நல்லா சாமி கும்பிடக்கூடிய ஒரு நபர். அவங்க நல்லா சாமி கும்பிடுவாங்களாம். இறைபக்தி இருக்கக்கூடிய ஒரு நபர். ஆனா இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாவே இருந்துட்டு இருந்திருக்குங்க. என்ன நாள் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனா இருக்கிறது. மேலும் வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட்டா அவங்களுக்கு வந்து சாமி மேல உள்ள ஒரு இன்ட்ரெஸ்டே குறைஞ்சிருச்சாங்க. டெய்லி காலை மாலை 2 வேளையுமே பாத்தீங்கன்னா சாம்பிராணி போட்டு விளக்கேற்றி அந்த சுப்ரபாதம் மார்னிங் சுப்ரபாதம் சாயங்காலம் வந்து கந்தசஷ்டி கவசம் எல்லாம் போட்டு ஒரு இது பண்ணக்கூடிய ஒரு பெண்மணி சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா சாமியோட நினைப்புலன்றத விட ஏதாவது ஒண்ணு தட்டி தட்டி போயிட்டே இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க அம்மா வந்து முதல்ல அது கூட காரணமா இருக்கலாம்னு சொல்லிட்டு சாயங்காலம் 6 மணி ஆனது என்ன பண்றாங்கன்னா போய் விளக்கேற்றி வைக்கிறாங்க. விளக்கேற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு கடவுளை எதுவுமே எங்களுக்கு நெகட்டிவா நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிச்சனுக்குள்ள போய் நைட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையலுக்காக போறாங்க. அப்படியே அவங்க போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா சமையலுக்குமே உள்ள வந்து ஒரு டோர் ஒரு ஒரு சின்ன ரூம் மாதிரிதான் இருக்குமாங்க. அந்த ரூம்ல போய் அவங்க சமைச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம இப்படி சமைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா பின்னாடி யாராவது வந்தாங்க அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா. பின்னாடி யாரோ வந்து ஒருத்தவங்க கிராஸ் ஆகி இப்படி போறாங்க. இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து மணி அப்ப பாக்கல. மணி வந்து அப்ப 7 ஆயிருக்கு. தீபிகாக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 7:38 போல தான் தீபிகாக்கும் விஸ்வாக்கு வந்து கிளாஸ் முடியும். அவங்க 2 பேரும் வந்து வருவாங்க. அப்பா தான் கூட்டிட்டு வருவாங்க. சோ அப்படி இருக்கும்போது இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா பாப்பா தான் வந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா போப்பா பேக வச்சு எல்லாம் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சியா பேக வச்சுட்டு போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு போய் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே இல்ல. பின்னாடி எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே இல்ல அப்படின்னோடனே இவங்க சரி பாப்பா தான் விளையாடுறா போல அப்படின்ட்டு அவங்களும் பேசாம இருந்திருக்காங்க. சமைச்சிட்டே இருந்திருக்காங்க. சமைச்சிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க பக்கத்துல கார்த்திகாக்கு பக்கத்துல இந்த சோல் இருக்குதுங்க. இங்க வந்து யாரோ பெருமூச்சு விடுற மாதிரி சவுண்டு கேட்டிருக்குதுங்க. அவங்களுக்கு பெருமூச்சு விடுற மாதிரி சவுண்டு கேட்ட உடனே அவங்க வந்து என்ன நினைச்சிட்டாங்க அவங்க வந்து தீபிகா தான் நினைச்சிட்டாங்க. பாப்பா தான் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து மூச்சு விடுறா போல. அவங்க வந்து எப்பவுமே வந்து டியூஷன் தந்தோடனே அவங்க அம்மா பின்னாடி வந்து ஹக் பண்ணிப்பாங்களாங்க. அது அவங்களோட யூஸ்வலா. சோ அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவதான் வந்து ஹக் பண்றா போல அப்படின்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டக்குன்னு அவங்களுக்கு ஒரு ஸ்பார்க் ஆகுது. தீபிகா வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகா வந்து கொஞ்சம் ஹைட்டா இருப்பாங்களாங்க. தீபிகா வந்து கார்த்திகாவோட இடுப்புக்கு தான் இருப்பாங்களா. ஆனா அவங்களுக்கு மூச்சு விடுற சவுண்டு கேக்குறது இங்க. ஒண்ணு கணவரும் இந்த வீட்டுக்கு வரல. விஷ் நல்லா தெரியுது. அங்க ஜன்னல்ல இருந்து வெளில பார்த்தாங்கன்னா பைக் நிறுத்தி வச்சிருக்கிறது தெரியுமா. கணவரும் வரல. அப்படி பார்த்தா அவங்க கணவர் தான் அங்க ஹைட் இருப்பாரா அவரும் வரல. பாப்பா வந்து குட்டியா தான் இருப்பா. தம்பி விஸ்வா வந்து அவங்கள விட குட்டியா தான் இருப்பான். சோ அப்ப யாரு அப்படின்னு சொல்லி பின்னாடி அவங்க திரும்பி பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இங்க இருந்து பக்கத்துல வந்து இது பண்றாங்க. ஏதோ முடி ஃபுல்லா ஒரு லேடிஸ் வந்து முடி வச்சிருக்காங்கன்னா அந்த முடி வந்து அவங்க கால்ல உரசிட்டு போற மாதிரி இருந்திருக்குங்க கார்த்திகாவோட கால்ல. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஏதோ பயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி கிச்சனை விட்டு வெளில போயிடலான்னு சொல்லி அவங்க கிச்சனுக்கு வெளியில போகும்போது டப்புன்னு ரூமோட டோர் வந்து யாரோ வெளித்தாப்பா போட்ட மாதிரி லாக் ஆயிருக்குங்க. அப்படி லாக் ஆனவுடனே பாத்தீங்கன்னா செம்மையா பயந்துட்டாங்க. கார்த்திகா பயந்து கத்துன்னு கத்திட்டாங்க. இதுல ஹைலைட் கொடுமையே என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க என்னதான் கத்துனாலுமே அந்த பக்கத்து வீடுனா ஒரு 2 3 கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குமாங்க. யாருமே எமர்ஜென்சி கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. நாங்க இது பேய் வீடு இது என்ன ஒரு இதோ எனக்கு கான்செப்ட் புரியவே இல்லை. சோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா பெருமாளே அவங்க வந்து ஒரு தீவிரமான நாராயணனுடைய பக்தையாங்க கார்த்திகா. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பெருமாளே நாராயணா ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி கத்துன உடனே அந்த கதவு வந்து ஆட்டோமேட்டிக்கா திறந்துருக்குங்க. திறந்த உடனே தீபிகாவுக்கு அப்படியே மயக்கம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா உள்ள ரூம்ல வந்து கட்டில் போட்டு வச்சிருப்பாங்க. அங்க போய் படுத்துட்டாங்க. படுத்த உடனே பாத்தீங்கன்னா நிறைய யோசனை அவங்களுக்குள்ள சாரி கார்த்திகா அவங்களுக்கு நிறைய யோசனை வந்துட்டே இருக்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களாம் முடிவுக்கு வந்துடுறாங்க. இது நம்மளோட இமேஜினேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண உடனே பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா சரி ஓகேன்ட்டு அவங்களும் அதை அப்படியே விட்டுட்டாங்க. அப்படியே வருது வீட்டுக்காரரும் வர்றாரு பிள்ளைங்களும் இருக்காங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்டு வர்றாங்க. நைட்டு வந்து 2 பேரும் போய் என்ன 3 பேர் 4 பேரும் ஒன்னாதான். அதாவது வந்து கார்த்திகா இந்த சைடு படுப்பாங்களாம். இந்த சைடு வந்து அவங்க அப்பா சுப்பிரமணியன் படுப்பாங்களாம். இந்த சைடு நடுவுல வந்து அதாவது வந்து விஸ்வா வந்து அவங்க அப்பா கிட்ட படுத்திருப்பாராம். தீபிகா வந்து அவங்க அம்மாட்ட படுத்திருப்பாங்க. இதுதான் 4 பேரும் ஒரு கட்டில்ல படுத்திருப்பாங்க. ஸ்டீல் கட்டில்ல. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா
விஸ்வா வந்து டாய்ஸ் வச்சு விளையாடுவாராங்க. டாய்ஸ் எல்லாம் இந்த கிராமத்து பசங்கனால தெரியுங்கல்ல, இந்த மரப்பாச்சி பொம்மை அந்த மாதிரி வச்சு விளையாடுவாங்க. அப்படி இருக்கும்போது விளையாண்டுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அப்போ நைட் வந்து ஒரு 12 மணி இருக்குமாங்க. நல்லா 12 மணி. கார்த்திகாவுக்கு நல்லா தண்ணி தவிக்குது. ஸோ எந்திரிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு அந்த கிச்சனுக்கு பக்கத்துல ஒரு ரூம் இருக்குன்னு சொன்னேன், அந்த ரூம் கிட்ட போய் தண்ணி குடிச்சிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கார்த்திகா எல்லாத்தையும் அந்த ரூமை பாக்குறாங்க. அப்ப பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கொலையே நடுங்குற ஒரு இன்சிடென்ட்டுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, விஸ்வா வச்சிருப்பாருல மரப்பாச்சி பொம்மை, அந்த பொம்மை என்ன ஆகுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தானா எந்திரிச்சு நின்னு அவங்கள பார்த்து ஒரு மாதிரி ஏளனமாவும் அந்த மரப்பாச்சி பொம்மையோட கண்ணெல்லாம் ரெட் கலர்ல இருக்காங்க. அப்படியே அவங்கள பார்த்து ஏளனமா சிரிச்சுட்டு திரும்ப அப்படியே டப்புன்னு கீழே படுத்துக்கிருச்சாங்க. அவங்க திரும்ப கண்ண தொலைச்சு பாக்குறாங்க. 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா எந்திரிச்சு சிரிச்சுட்டு சிரிச்சுட்டு படுக்குறாங்க அந்த மரப்பாச்சி பொம்மை. அந்த இருட்டுல எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு, எனக்கு சொல்லும்போது இப்ப கூட கூஸ் பம்ப்ஸா இருக்கு. வேகமா ஓடி போய் அவங்க வீட்டுக்கார சுப்பிரமணியம் எழுப்புறாங்க. அவர் எழுப்புனா அவர் வந்து எதையுமே கண்டுக்கிறாம, போடி நீயே என்னமா சொல்லிட்டு இருக்க, உனக்கு அந்த வீட்டுக்கு வந்ததே பிடிக்கல, அதனாலதான் உனக்கு நெகட்டிவ் வைப்ரேஷனா இருக்கு, நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் படுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே பாத்தீங்கன்னா இவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி இந்த இவர் நம்ம என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாரு அப்படின்ட்டு கடவுளை நம்ம நாராயணான்னு சொல்லி பெருமாளை தரிசிச்சுட்டே அப்படி படுத்துட்டாங்க. படுத்துட்டு ஒரு மணி 1:30 மணி இருக்குமாங்க, 1 ஹவர் கழிச்சு அப்ப பாத்தீங்கன்னா சுப்பிரமணி கார்த்திகாவை தட்டி எழுப்புறாரு. எழுப்பி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, உனக்கு அந்த சத்தம் கேக்குதா, உனக்கு அந்த சத்தம் கேக்குதா, உனக்கு அந்த சத்தம் கேக்குதான்னு மட்டும் கேக்குறாங்க. இவங்க என்னங்க சத்தம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, யாரோங்க வீட்டுக்குள்ள கொலுசு போட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டு நடந்து போறாங்க. நீங்க கேட்கலாம், ஏன்பா அந்த ராக்கோழின்னு ஒரு பூச்சி இருக்கு, அது கத்துறது கூட கொலுசு போட்டு நடக்கிற மாதிரிதான்ப்பா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா நல்லா அவங்களால ஃபீல் பண்ண முடியுதாங்க, அந்த உள்ள ரூம்ல வந்து யாரோ கொலுசு போட்டு நடக்கிறாங்க. நல்லா தெரியுது யாரோ நடக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, அந்த ஜன்னல் வழியா யாரோ ஒருத்தர் வெளியில இருக்காங்கன்றதுக்கான நிழல் வந்து இப்படி நடந்துட்டு போயிட்டு வந்துட்டே இருக்குதுங்க. இதுதான் 4 பேருமே ஒரே ரூம்ல இருக்காங்க. அப்ப அந்த ரூம்ல இருக்கிறது யாரு? இத பார்த்தோன்னே சுப்பிரமணிக்கு கார்த்திகா வந்து லிட்டரலி கத்தலான்னு சொல்றாங்க. பட் சுப்பிரமணியன் அப்படியே கத்த போறாங்க. சுப்பிரமணியன் வந்து வாயை பிடிச்சிட்டாரு. வாயை பிடிச்சிட்டு கொஞ்சம் பொறுமையா இரு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், பிள்ளைங்க இது பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கு அப்புறமா எப்படியோ 2 பேரும் வந்து பயத்திலே தூங்கிட்டாங்க. தூங்குனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour ஒரு 2 மணியை போல பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, கார்த்திகா டிஸ்டர்ப் ஆகி எழுந்திருக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வெளியில கேட்ட கொலுசு சத்தம் இருக்கு இல்லையா, அது இவங்க ரூம்ல இவங்க பெட்டையே அப்படியே சுத்தி 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 வர மாதிரி சவுண்டு கேட்டு இருக்குதுங்க. பார்த்து எந்திரிச்சு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எந்திரிக்கிறாங்க கார்த்திகா. எந்திரிச்சு பார்த்தா அப்படின்னா கண்ணை முழிக்கிறாங்க. முழிச்சு பார்த்தா ஒரு கோரமான ஒரு முகங்க. ஏதோ பல வருஷமா அடைச்சு வச்சிருந்து சாப்பாடு கொடுக்காம இருந்த ஒரு வயதான ஒரு பெண்மணியோட ஒரு உருவம் வந்து அவங்க வீட்டை அப்படியே சுத்திட்டே இருக்காங்க. அந்த உருவம் வந்து கையில கால்ல இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒரு சங்கிலி வச்சு கட்டியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சங்கிலி வச்சு அந்த உருவத்தை கட்டி அந்த சங்கிலியை இழுத்துக்கிட்டே அது அந்த ரூம் ஃபுல்லா சுத்தி வருதுங்க. இத பார்த்த கார்த்திகா கத்துன கத்துல எந்திரிச்சிட்டாரு. சுப்பிரமணியம் எந்திரிச்சு லைட்டை போட்டு பார்த்தா அங்க யாருமே இல்லைங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கார்த்தியாக்கு நம்ம பிள்ளைங்களை எதுவும் பண்ணிருமோன்ற பயத்துல பிள்ளைங்க 2 பேரையும் பிடிச்சிட்டு ஐயோ 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 ஐயோன்னு கத்திட்டு அவங்க அன்னைக்கு நைட்டு பூரா ஹனுமன் சாலிசா பெருமாளுடைய நாமங்கள்லாம் போட்டுட்டே நைட்டு ஃபுல்லா விடிய விடிய 2 பேரும் தூங்காம இருந்திருக்காங்க. இந்த இன்சிடென்ட் வந்து நடந்ததுக்கு அப்புறம் சுப்பிரமணியம் வந்து கொஞ்சம் வந்து ஏன் அவன் சொல்லணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நம்மளவே பார்த்தோமே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ மறுநாள் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் சும்மா இல்லாம மார்னிங் 4:30 to 5 AM வந்து அப்பெல்லாம் விடிஞ்சிருக்குமே நினைச்சிட்டு இவரு, அது வந்து ஒரு குளிர் காலங்க இந்த இன்சிடென்ட் நடந்த டிசம்பர் மாசம். ஸோ கொஞ்சம் நேரம் மேல போய் வாக்கிங் போலாமே, அந்த வீட்டுக்கு மேல ஒரு மொட்டை மாடி இருக்குமாங்க, அங்க போய் வாக்கிங் போலாமே அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியம் வந்து மேல போறாரு. அந்த மாதிரி மேல போயிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, வாக்கிங் மேல நின்றுட்டு கீழே நடந்த இன்சிடென்ட் எல்லாமே யோசிச்சுட்டே இருக்காரு அவரு. யோசிச்சுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா, சடனா யாரோ ஒருத்தர் அவரை பிடிச்சு அந்த அந்த மாடியில இருந்து தள்ளி விட போன மாதிரி இருந்திருக்குங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸை ஃபீல் பண்ணியிருக்காரு. ஃபீல் பண்ணி நல்ல வேலை கட்டச்சவரை பிடிச்சதால நல்ல வேலை அவர் தப்பிச்சிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாரு, சம்திங் இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குன்னு. சரின்னு வீட கீழே போயிட்டாரு. வீட்டை கீழே போயிட்டு அவர் வந்து இன்னைக்கு ஆஃபீஸ் போலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா, சரி ஓகே நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சாமியாரை போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல இருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் தள்ளின ஒரு கிராமம் இருக்காங்க. அங்க வந்து பெருமாள் தேவர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சாமி, ஒரு இந்த பேய் ஓட்டக்கூடிய ஒரு நபர் இருக்காராங்க. அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவரா. அவரை போய் வந்து அழைச்சிட்டு வந்திருக்காருங்க. அழைச்சிட்டு வந்து
அவர் ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாரு. வீட்டுக்குள்ள என்டர் ஆகுனா கால் எடுத்து முன்னாடி வைக்கிறாரு. கால் எடுத்து இப்படி முன்னாடி வச்சதுக்கு அப்புறமாவே அவர் வந்து அது எதுவுமே சொல்லலையாங்க அவங்க. அதாவது வந்து சுப்பிரமணியம் எதுவுமே சொல்லல. கார்த்திகாவும் எதுவுமே சொல்லல. இந்த மாதிரி எங்க வீட்டுல நெகட்டிவா ஃபீல் ஆகுது, நீங்க வந்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும்னு தான் சொல்லியிருக்காங்க. அவர் அந்த வீட்டுக்குள்ள வந்து காலை எடுத்து வச்ச உடனே என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வீட்டுல இருந்த ஒவ்வொரு நாள் நைட்டும் உங்களுக்கு சரியான தூக்கம் இருந்திருக்காரு அப்படின்னு கேட்டாரு. ஆமா. இந்த வீட்ல உங்களுக்கு ஏதோ தப்பா தோணிட்டே இருக்குமே! யாரோ உங்கள வாட்ச் பண்ற மாரி, உங்கள நைட்லாம் பயமுறுத்துற மாரி இருக்குமே! அப்படின்னு கேட்டாரு. ஆமா அப்படின்னு. ஆமா. இது அந்த வீட்ல கால எடுத்து வச்சுட்டு, கால பின்னாடி எடுத்து வச்சுட்டாராம். எடுத்து வச்சுட்டு இந்த எல்லாமே சொல்றாரு. இந்த வீட்ல வந்து ஒரு கொடூரமா கொலை செய்யப்பட்ட ஒரு பெண்மணியும், ஒரு குழந்தையோட ஆன்மாவும் இருக்கு. அது வந்து என்ன நினைச்சுச்சுன்னா, இது என்னோட இடம். இந்த இடத்துல நான் யாரையுமே இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மாக்கள் வந்து நினைச்சிருச்சு. அது வந்து அப்படி நினைச்சதாலதான் உங்களை வந்து இந்த வீட்டை விட்டு வெளியேற பாக்குது. நீங்க இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறமா வந்து இவர் என்ன நினைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, சுப்பிரமணியம் இவர் பணத்துக்காக என்னமோ பேசுறாரு அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது இவர் வந்து கண்டுபிடிச்சாரு. பெருமாள் தேவர் வந்து கண்டுபிடிச்சாரு. இவர் வந்து இப்படிதான் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கார்த்திகா கேக்குறாங்க, எங்களுக்கு வந்து அடிக்கடி மாத்த முடியாது, எங்களுக்கு வேற ஏதாவது ஒரு வழி பண்ணி அந்த ஆன்மாவை அந்த வீட்டுல இருந்து விரட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பாத்தீங்கன்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யாகம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு. முடிவு பண்ணும்போது பாத்தீங்கன்னா, அவர் யாகம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது வீட்டுக்கு மேல ஒரு ஃபேன் வந்து நம்ம ஃபேன் எல்லாமே சீலிங் ஃபேன் வச்சிருப்போம் இல்லையா, அந்த சீலிங் ஃபேன் நல்லா தாங்க போட்டுருக்காங்க. சரி இன்னைக்கு நைட்டு வந்து நான் யாகம் நடத்துறேன் அப்படின்னு சொன்ன கையோட அந்த ஃபேன் ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த கீழே விழுந்திருக்குதுங்க. எப்படி இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபேன் வந்து கீழே விழுந்திருக்கு. இங்கனக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, கார்த்திகா அந்த எல்லாருமே நின்னு பேசிட்டு கார்த்திகா, சுப்பிரமணியம் அதுக்கப்புறம் அந்த சாமியார் பேசிட்டு இருக்காங்க. இங்கனக்குள்ள ஃபேன் ஜஸ்ட் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா, யாருனாலும் உயிர் போய் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்ப அவர் என்ன நினைச்சாருன்னா, ஓகே அந்த ஆன்மா வந்து ரொம்ப உக்கிரமா இருக்கு. நாம வந்து எப்படியாவது பண்ணியே தீருவோம்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணி வரை வெயிட் பண்ணிட்டு 12 மணிக்கு அவரோட வீட்டுல என்டர் ஆகுறாங்க. வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது பாத்தீங்கன்னா, பின்னாடி வந்து அந்த அடுப்பு இருக்கும் இல்லையா, அந்த சமைக்கிற இடத்துல கிராமத்துல அந்த செவர் எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி மழைன்றதால ஒரு மாதிரி தானே இருக்கும். அந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஒரு வட்டம் போட்டு யாகம் நடக்க ஸ்டார்ட் பண்ண அந்த செகண்ட் பின்னாடி இந்த சுவர் அப்படியே இடிஞ்சு விழுந்திருக்குங்க. எப்படி இருக்கும் ஒருத்தவங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த சாமி வந்து இவங்க கையெல்லாம் பிடிச்சிட்டு என்ன வேணாலும் நடக்கலாம். யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கலாம், யாருனாலும் இழுக்கிற மாதிரி இருக்கலாம். என்ன ஆனாலும் நீங்க பிள்ளைங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வட்டத்தை விட்டு வெளியில போகக்கூடாது. ஒருத்தர் கையை பிடிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க. அப்படியே கையை பிடிச்சிட்டே இருக்குன்னு சொன்ன உடனே அவரும் மந்திரங்களை ஓதிட்டே இருக்காரு. என்னென்னமோ நடந்திருக்குங்க. அவங்கள சுத்தி ஒரு வட்டத்துல ஃபேமிலி நடுவுல வந்து இவர் உட்கார்ந்துருக்காரு. சோ இந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, யாரோ வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கான். கருப்பு கலர்ல உருவங்கள் வந்து அவரை சுத்தி பாஸ் ஆகி போற மாதிரி இருக்கான். கார்த்திகாக்கு அந்த சங்கிலி போட்ட மாதிரி ஒரு உருவம் ஆல்ரெடி பயமுறுத்துச்சு நைட்டு. அது வந்து அவங்கள சுத்தி நடந்து போற மாதிரி இருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இவங்க விஸ்வாவையும் தீபிகாவையும் யாரோ பின்னாடி அந்த வட்டத்துல இருந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்திருக்கான். பட் ஆனா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, சுப்பிரமணியம் வந்து 2 பேரையும் நல்லா டைட்டா பிடிச்சு உட்கார வச்சுக்கிட்டாருங்க. இந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டு போராடியிருக்காங்க. போராடினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு யாகம் நடத்தி அந்த இடத்துல அவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு செவர் இருக்காங்க. அந்த செவத்துல பாத்தீங்கன்னா, தானா ரத்த கலர்ல ஒரு எழுத்து வருதாங்க. இது எங்களுடைய இடம். இங்க யாருக்குமே இருக்க அனுமதி கிடையாது. போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத வந்து எவ்வளவோ சுப்பிரமணியம் அழிச்சு அழிச்சு பாக்குறாரு. கையில வந்து ஒரு எலுமிச்சம்பழம் மாதிரி கொடுத்திருக்காரு. அதை பிடிச்சிட்டு போய் அழிச்சு பாக்குறாரு. அழிச்சு பார்க்கும்போது எவ்வளவு அழிஞ்சாலுமே அது அழியவே இல்லையாங்க அந்த எழுத்து. அதுக்கப்புறமா சுப்பிரமணியம் நீ இந்த புனித தண்ணீரை வச்சு அழிச்சு பாருன்னு சொல்லி அந்த புனித தண்ணீரை வச்சு குடுத்து அழிக்கும் போது அந்த எழுத்து அழிக்கும் போது எழுத்து மட்டும் அழிஞ்சா ஓகேங்க. யாரோ அந்த புனித தண்ணி தெளிச்சோடனே அந்த எழுத்து மேல தெளிச்சோடனே யாரோ அப்படியே எரியுது எரியுதுன்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லெட்டர் அழியுதாங்க. அதுக்கப்புறம் சுப்பிரமணியம் சீக்கிரம் உள்ள வந்துன்னு சொன்னோடனே வட்டத்துக்குள்ள உட்கார வச்சுட்டாங்க. வட்டத்துக்குள்ள உட்கார வச்சோடனே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து அந்த ஆன்மாவை கூப்பிடுறாரு நேர. கூப்பிட்ட உடனே பாத்தீங்கன்னா, அந்த ஆன்மா என்ன ஆகுதுன்னா, தீபிகா அதாவது சின்ன பொண்ணு விஸ்வாவோட அக்கா ஃபர்ஸ்ட் அந்த பேயை பார்த்தாங்க இல்லையா, அவங்களுடைய உடம்புல வந்து இறங்கி இது எங்களோட இடம், எங்க இருந்தாலும் நாங்க போக மாட்டோம், நாங்க சந்தோஷமா இருக்கணும்னு வாங்குற இடத்துல யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஆன்மாவே அது வாயால சொல்லியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கொஞ்சம் விஸ்வா அவங்க வீட்ல இருந்ததுலேருந்து ஒரு 20, 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்ல ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அண்ட் ஒரு குழந்தை இருந்திருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து வேற ஒரு பொண்ணோட வந்து இல்லீகலான ராங் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு. ஸோ அது வந்து இந்த இந்த இவங்களுக்கு தெரிஞ்சதால இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிரேவா போயிட்டு அவங்க சொந்தக்காரவங்களை எல்லாம் கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவங்கள வந்து அடிச்சு அந்த பொண்ணை வந்து கொன்னு
அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்குமாங்க. அந்த கிணறுல கொண்டு போய் அவங்கள போட்டாராங்க அந்த பெண்ண. கிணத்துல போட்டுட்டு எரிச்சுட்டாராம். எரிச்சுட்டு அவருமே வந்து கொஞ்ச நாள்ல ஏதோ கடுமையான நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரிதான் எனக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் வந்து ரொம்ப கொடூரமா நடந்துட்டு இருந்திருக்கு. இது எங்க வீட நாங்க போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த ஆன்மாக்கள் பேசிட்டு இருக்கும்போது அவரு அந்த ஆசாரி எவ்வளவோ வந்து கன்வின்ஸ் பண்ணி பார்த்திருக்காரு. அந்த எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தாலுமே வந்து அந்த ஆன்மா கன்வின்ஸ் ஆகுற மாதிரி. ஸோ ஃபைனலா அவர் கிவ் அப் பண்ணிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமா மாத்திடுங்க வீட்டை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ இது மட்டும் இல்லாம சுப்பிரமணியம் இருக்காரு. அவருக்கு வந்து இன்னொரு இன்சிடென்ட் நடந்திருக்குங்க. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அவர் வந்து இந்த வீட்டுக்கு பின்னாடி அவங்கள எரிச்சாங்க இல்லையா ஒரு கிணறு. யாரோ நைட்டு முத நாள் இந்த கார்த்திகா கதை இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முத நாள் நைட்டு வந்து சுப்பிரமணியம் என்ன பண்ணிருக்காருன்னா யாரோ வந்து அவங்க வண்டி கிட்ட வந்து வண்டி மேல ஒரு லேடி உட்கார்ந்துருக்காங்க. வண்டி வந்து அந்த ஜன்னலுக்கு ஆப்போசிட்ல இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அந்த வண்டி வந்து யாரோ உட்கார்ந்து அழுகிற மாதிரி இருந்திருக்குங்க. பார்த்தோன்னே யாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் பார்த்திருக்காருங்க. அப்போ பார்த்தோன்னே யாரும்மா நீ அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்டது மட்டும்தாங்க அவருக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆன்மா வந்து அவர பேரலைஸ் பண்ணி கூட்டு போயிருச்சா என்னன்னு தெரியல. மறுநாள் காலைல பார்த்தா அந்த கிணத்து கிட்ட படுத்து கிடக்காராங்க. ஜஸ்ட் மிஸ் அந்த கிணத்துக்கு இன்னும் கொஞ்சம் உருண்டாருன்னா கிணத்துக்குள்ள போய் விழுந்துருவாராம். தண்ணி இல்லாத ஒரு பாலுங்கிணறு. அந்த கிணறுல விழுந்தாருன்னா என்ன ஆகுறது? இந்த கார்த்திகா சொன்னா பயந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாம இருந்திருக்காரு. கேட்டோனே கார்த்திகா அழுகவே ஆரம்பிச்சுட்டாங்க. வீட்டுக்கு சொல்றாங்க. ஆமாம்மா அந்த மாதிரி சாயங்காலம் நாங்க இது பண்ணோம். அப்போ வந்து யாரும் எங்களை வெளில கதவு பூட்டின மாதிரி இருந்துச்சுன்னோடனே கார்த்திகா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓகே எங்களை எப்படியாவது எங்களை விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா மறுநாள் காலையில அவசர அவசரமா ஒரு குட்டி யானையை பிடிச்சு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு கடைசியில என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த வீட்டை விட்டு கிளம்ப பார்த்துருக்காங்க. அப்படி கிளம்பும் போதுமே அவங்களுக்கு என்ன ஒரு இது நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு உருவம் கையில செயின் அந்த சங்கிலி போட்டு அதை இழுத்துட்டே போற மாதிரி இருந்துச்சுல. அந்த உருவம் பாத்தீங்கன்னா சுப்பிரமணியும் கார்த்திகாவையும் பார்த்து கண்ணெல்லாம் ரெட் கலர்ல இருக்கு. முறைச்சுக்கிட்டே நின்றுக்குதுங்க. கையில அந்த குழந்தை அந்த பாவிங்கயாவே அந்த இறந்து போனவங்களோட ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அந்த குழந்தையும் கொண்டுதான் புதைச்சிருக்கான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தையும் கையில வச்சுட்டு அவங்களோட கோவமா அந்த உருவம் பாக்குற மாதிரி நின்றுருக்கு. இவங்க 2 பேரும் அப்படியே டக்குன்னு கிராஸ் ஆகி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன நடந்தாலுமே இன்ன வரையுமே அருப்புக்கோட்டைக்கு விஸ்வா வந்து எல்லா ஊருக்குமே டிராவல் பண்ணியிருக்காராங்க. ஆனா டிராவல் பண்ண அவர் வந்து அருப்புக்கோட்டைக்கு இன்ன வரையும் போனதே கிடையாது. அண்ட் அவங்க அக்காவுமே வந்து ஒரு நல்ல இடத்துல மேரேஜ் ஆகி தான் செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவுமே ஒரு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் சிஸ்டர். அன்னைக்கு மட்டும் அந்த சாமியார் மட்டும் வரல அப்படின்னா நாங்க அந்த வீட்டிலே தங்கி எங்களை யாரோ ஒருத்தர் வந்து யாரோ உயிரிழக்க நேரிருக்கும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வா வந்து இந்த இன்சிடென்ட்டை நமக்கு சொல்லி முடிச்சாருங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் உங்களோட நிறைய தாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கீழே வந்துட்டு நான் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் வீக் உங்களை பார்க்குறேன். ஸோ அது வரையும் ஸ்டே டியூன் கேண்டீஸ். பாய்.